வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 3ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் + 2 எக்ஸ் - 1 மற்றும் எக்ஸ் - 3 ஆகிய பக்க அளவுகளை கொண்ட கன செவ்வகத்தின் கன அளவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? கன செவ்வகத்தோட அளவுகள், அதாவது நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கன அளவை கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க, முதல் இருக்கிறத நம்ம நீளம் எடுத்துக்கலாம். கன செவ்வகத்தோட நீளம் எக்ஸ் + 2, அதனுடைய அகலம் ரெண்டாவது இருக்கிறத எடுத்துக்கலாம் எக்ஸ் - 1, அதுக்கடுத்த உயரம் எக்ஸ் - 3. சரியா? கன அளவு, கன செவ்வகத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா பாருங்க. எல் பெருக்கல் பி பெருக்கல் ஹச் ஈக்குவல் டு நீளம் என்னது? எக்ஸ் + 2, அகலம் எவ்வளவு? எக்ஸ் - 1, உயரம் எவ்வளவு? எக்ஸ் - 3. இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவல் டு இந்த முதல்ல இருக்கக்கூடிய எக்ஸ் + 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா பாருங்க, இந்த எக்ஸ் எடுத்துட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். அதாவது எக்ஸ் இன்டூ எக்ஸ் - 3, இந்த எக்ஸ் எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட். அதுக்கு அடுத்தது இந்த -1 எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட் எக்ஸ் - 3. சரியா? பிராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஈக்குவல் டு எக்ஸ் + 2 அப்படியே இருக்கட்டும். கடைசியில் தான் நம்ம பெருக்கலாம். இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த எக்ஸை உள்ள பெருக்க போகிறோம். எக்ஸையும் பெருக்குனா x². அதாவது அடிமான சமமாக இருந்து பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டணும். இந்த ஃபார்முலா பாருங்க. a⁻m பெருக்கல் a⁻n = a⁻m. பெருக்கலுக்கு அடிமான சமம் பெருக்கல் இருக்கா? அப்போ அடுக்குகளை கூட்டணும். இங்கே என்ன இருக்குது? அடுக்கு 1 இருக்குது. இங்கே அடுக்கு 1 இருக்குது. அப்போ பெருக்கும்போது என்ன ஆயிரும்? அடுக்குகளை கூட்டி எழுதணும். சரியா? அதுக்கு அடுத்தது +ஐயும் மைனஸையும் பெருனா மைனஸு, எக்ஸையும் 3ஐயும் பெருக்குனா 3x. அதுக்கடுத்து பாருங்க, -1 உள்ள பெருக்கலாமா? -1 x பெருக்குனா -1x. அந்த 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது. இங்கே உள்ள பெருக்கலாமா? மைனஸை மைனஸ் பண்ண ப்ளஸ்ஸு 1 - 3 3. முடிஞ்சுதா? இப்போ அது சுருக்கிடுவோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஈக்குவல் டு எக்ஸ் + 2 இன்டூ x². பாருங்க, -3x இங்கே என்ன இருக்குது? -1x. 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ரெண்டு ஒரே குறினா கூட்டணும் இல்லையா? 3 1 கூட்டினா 4. என்ன 4? மைனஸ் இருக்கிறதுனால -4x. இந்த +3 அப்படியே வந்துடும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த எக்ஸை எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட் பாருங்க. எக்ஸ் இன்டூ முழு பிராக்கெட் என்ன? x² -4x +3. அதுக்கடுத்து இந்த +2 எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட் +2 இன்டூ x² -4x +3. இப்போ இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த எக்ஸ் எடுத்து உள்ள பெருக்கலாமா? எக்ஸையும் x² பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. பாருங்க, அடிமான சமமாக பெருக்கலுக்கு. அப்போ அடுக்குகளை கூட்டணும். அடுக்கு என்ன இருக்குது? 1 1 2 கூட்டினா 3. சரியா? -4 அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்குனா x². அடுக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டணும். 1 + 1 2 ப்ளஸ் எக்ஸையும் 3ஐயும் பெருக்குனா 3x. எக்ஸுங்க அடுக்கு எது மேலே இருக்க? 1 இருக்கிறது அர்த்தம். சரியா? இப்போ இந்த 2 உள்ள பெருக்குங்க. 2ஐயும் x² பெருக்குனா 2x². ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பண்ணால் மைனஸு 2 4 8 எக்ஸ் அப்படியே வந்துடும். ப்ளஸ்ஸையும் பண்ணால் ப்ளஸ் தான். 2 3 6. சரியா? இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஸ்டெப்பு ஆன்சர் பாருங்கள். ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 1 தான் இருக்குது. x² உறுப்பு பாருங்கள். இங்கே ஒரு x² உறுப்பு இருக்குது, இங்கே ஒரு x² உறுப்பு. அப்போ கெழுக்களை நம்ம சுருக்கணும். -4 + 2 வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும். 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸாக -2x². -2x². அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸ் உறுப்பு பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸ் உறுப்பு இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் உறுப்பு. வேறு வேறு குறி பாருங்கள். +3 -8 வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும். 8ல் 3 மைனஸ் பண்ணால் 5. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் -5x. சரியா? இந்த +6 அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான கன செவ்வகத்தோட கன அளவு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.